யாரும் கேட்க முடியாது, கேட்டு தர்றதுக்கு ஆளு கிடையாது. அவர் வெளிநாட்டுக்காரர், மக்கமா நகரம் புனித மண் என்று வருகிறார். அங்கே அக்கிரமம் நடக்கிற போது, அநீதி இழைக்கப்படுகிற போது கேட்பதற்கு யாரும் முன்வர முடியாது. எல்லோரும் அதில் பங்குதாரர்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும். நமது மண் இது ஹரம். அல்லாஹ் சொன்னா ஒமன் தஹலஹு கான ஆமினா. மக்காவிலே காபாவுல நுழைஞ்சாச்சுன்னா அவர் அச்சம் தீர்ந்தவராக இருப்பார்னு சொன்னா. ஆனா அந்த சூழல் அங்க இல்லாம இருக்கு. அதை மாத்தணுங்கிற நியத்து சில பேர்களுக்கு ஏற்பட்டு இந்த நாட்டில் யார் வந்தாலும், யாருக்கு யார் அநீதி இழைத்தாலும் அதை நம்ம விடக்கூடாது, அநீதி நடப்பதை தடுக்கணுங்கிறது அந்த நோக்கத்துக்கே உருவாக்குனாங்க சில வாலிபர்கள் சேர்ந்து ஹில்ஃபுல் ஃபுதூல் ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷஹித்து ஹில்ஃபன் லிகுரைஷ். குறைஷிகளின் எத்தனையோ அமைப்புகள் இருந்தது, எந்த அமைப்புகளையும் நான் போய் சேர்றது இல்ல. பின்னால சொல்றாங்க, அந்த அமைப்புகள் எல்லாம் எத்தனையோ காரணங்களாலே நடந்திருக்கலாம், எத்தனையோ காரணங்களை வச்சு அந்த அமைப்புகள் துவக்கமாயிருக்கலாம். அந்த அமைப்புக்குள்ளெல்லாம் நான் போய் இருக்கவில்லை, நான் ஆஜராகவில்லை. ஹஜ்ரத் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அமைப்பை தவிர பாக்கி எத்தனையோ அமைப்புகள் ஏதோ எது காரணங்களுக்காக எல்லாம் மக்கள் கூடுவார்கள். சில பேர் கேலி செய்யறதுக்காகவே கூட்டம் வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் நபி அவங்க எட்டி கூட பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எந்த அமைப்புக்குள்ளேயும் நுழையவில்லை, இல்லா ஹில்ஃபல் முத்தய்யிபீன். பரிசுத்தமானவர்கள் ஒரு அமைப்பு வைத்தார்கள், அந்த அமைப்பில் என்னை ஆக்கிக் கொள்வதில் நான் சந்தோஷம் அடைந்தேன் என்கிறார்கள். அந்த அமைப்புக்கு ரசூல் என்ன பேர் சொல்றாங்க? ஹில்ஃபல் முத்தய்யிபீன்கிறாங்க, பரிசுத்தமானவர்களின் அமைப்பு. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்தே அவர்களை தய்யிப் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அவங்க எத்தனை புனிதமானவங்க. அந்த அமைப்புல தாங்க சேர்ந்துக்கிட்டாங்க. தீமைகளை தடுக்கணும். அந்த வாலிபத்தை எங்க செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம பிள்ளைங்க இளைஞர்களை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அமைப்புல இருப்பாங்க. சமுதாய சேவை நோக்கமா இருக்க. நாம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் இருக்கும் அமைப்பு சமுதாயத்தினுடைய துண்டமைப்பாக இருக்க வேண்டும். சுயநலங்கள் இருக்கக்கூடாது. நம்மை கொண்டு நமது ஊருக்கும் நமது நாட்டுக்கும் நம்முடன் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் நடப்பதிலே நமது அன்பு இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. இளைஞர்களுடைய துடிப்பாக இப்படி இருக்கணும், நம்ம ஏதாச்சும் நல்லது செய்யணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். நல்லது செய்யணும். நம்ம ஊர்ல கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் துபையில இருக்கிற நமது ஊர் நண்பர்கள் எல்லாம் இணைஞ்சி நமது ஊருக்கு ஒரு நன்மை செய்யணும். மாத்திரமல்ல, சமுதாயத்தில் எங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய மகத்துவம் மேன்மைப்பட வேண்டுமோ அங்கே நம்முடைய பங்களிப்பும் ஒன்று இருக்க வேண்டும். அது இளைஞர்களுடைய எண்ணங்களாக, உயிரோட்டங்களாக, அவர்களின் நாணயங்களில் ஓடுகின்ற ரத்த உணர்வாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்போ மா ஷஹித்து ஹில்ஃபன் லிகுரைஷ் இல்லா ஹில்ஃபல் முத்தய்யிபீன். குறைஷிகளின் எந்த இயக்கங்களிலும் என்னை நான் இணைத்துக் கொள்ளவில்லை, அந்த இயக்கங்களிலெல்லாம் நான் என்னை ஆஜராக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் பரிசுத்தமானவர்கள் அந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன், அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. அரேபியா நாட்டின் விலை மதிக்க முடியாத செந்நிறம் ஒட்டகம் எனக்கு தரப்படுவதை விட அந்த இயக்கத்தில் ஒருவனாக இருக்க நான் ஆசைப்படுறேன். அப்படி என்ன அந்த இயக்கம் சேவை செய்துட்டு ஒரு செய்தி மட்டும் நினைவுபடுத்துவேன். ஹசாமி என்கிற ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வந்தார். ஹசாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சார்ந்தவர் ஹசாமி. ஹசாமின்னு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வர்றாரு. அவர் தன் மகளை கூட்டு வர்றார். அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமானவங்க, ரொம்ப அழகானவங்க. அந்த பொண்ணை தன்னோட ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜில ஈடுபடுறாரு, ஹஜ்ஜுடைய அமல் செய்யறாரு. அவர் ஹஜ்ஜில ஈடுபட்டு ஹஜ்ஜை முடிச்சிட்டு மக்காவில் இருக்கிற போது நபீஹ் என்று மக்காவாசி ஒருத்தர், அவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டார். பாப்பா சத்தம் போடுறாங்க, கசாமி சத்தம் போடுறாங்க, என் மகளை விட்டுருங்க விட்டுருங்க, யாரும் கேட்க முடியல, தூக்கி குதிரையில வச்சு தூக்கி போயிட்டார். ரொம்ப அழகானவங்க, கன்னிதானமான பெண்மணி, ஹஜ்ஜி செய்யணும்னு கூட்டு வந்திருக்கிறார், வெளியூருக்காரர். அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், துடிக்கிறார் மக்காவுல கிடந்து. இங்கே அநீதி இழைத்தவனுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையா? அந்த வேதனை எப்படி இருக்கும்னு எல்லாரும் உணர முடியும். சொந்த மகளை கண் முன்னால நிர்பந்தமா இழுத்து வாகனத்தில் ஏற்றி கடத்திட்டு போறாருன்னு சொன்னா அடுத்த நிமிடமே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டியது இருக்கிறது. துடிக்கிறார் தகப்பனார்.
என்னுடைய மகளை யாரு காப்பாத்துறது துடிச்சா யாரும் முன்வரல. அப்ப அங்க இருந்த சில பேர் சொன்னாங்க, அலைக்கபி ஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃபுல் ஃபுதூல்னு அமைப்பு இருக்குது. அந்த ஆட்கள் இந்த வீதிகள் இருப்பாங்க, அங்க போய் நீ சத்தம் கொடுப்பா உனக்கு உதவி கிடைக்கின்றன. ஹில்ஃபுல் ஃபுதூலுக்கு போனா உனக்கு உதவி இருக்குது. வேகமா தெருக்குள்ள நுழைஞ்சு சொன்னார், ஹில்ஃபுல் ஃபுதூலுடைய அமைப்பினர்களே, என்னுடைய மகளை நபி இப்னு ஹஜ்ஜாஜ் கடத்திட்டு போயிட்டா. அவர் பெரிய மனுஷன், அங்க உள்ள ஒரு பெரிய ஆள். பொதுவா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சேட்டை பண்றவனா பெரிய ஆளா தான் இருப்பாங்க. நடப்புல உள்ளது தானே.